கடவுள் நம் எல்லோரையும் அழைக்கிறார். ஆனால் ஒரு சிலர் அந்த கடவுளுடைய அழைப்பை பொருட்படுத்துகின்றார்கள், ஒரு சிலர் அதை அவமதிக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. இந்த கடவுள் அழைக்கப்பட்டவர் என்பது யூதர்கள். உவமை வாயிலாக ஆண்டவர் சொல்வது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார், அவர்களை தேடி வருகிறார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை மறுக்கிறார்கள். எனவே இறையாட்சி அளிப்பதற்காக ஆண்டவர் சாலை ஓரங்களில் அமைந்திருக்கின்ற ஏழை எளியவர்களை அழைக்கிறார். ஏழைகள், அனாதைகள், அவர்களை அழைத்து அவர்களுக்கு சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இயேசுடைய பிள்ளைகளாக மாறுகிறார். ஆனால் அவர்களிடத்திலும் ஒருத்தர் அங்கே திருமண ஆடை அணியாமல் இருக்கிறார். அதை பார்த்தோன்னு தான் ஆண்டவருக்கும் அழைக்கப்பட்டவர்கள் தம்மை அதற்கு தகுதி உள்ளவளாக்கி கொள்வார். இவருக்கு ஏற்கனவே அந்த விருந்துக்கு ஏற்பாடாகிடுச்சு, கூப்பிட்டுருக்குறாங்க, திருமண ஆடை கொடுக்குறாங்க. அந்த விருந்துக்குள்ள ஆடையை போடாமல் வந்ததுனால தான் தோழா, அதுவும் ரொம்ப நண்பனை போல கூப்பிட்றார், தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்? அவன் வாயடைத்து நின்றான். கடவுள் நம்மை அழைக்கிற போது அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், அல்லது அவருடைய அழைப்புக்கு ஏற்ப நம்ம வாழணும் என்று நாம் விழா காணுகின்ற பெர்னார்ட் பிரான்ஸில் திஜோன் என்கிற இடத்துல 1090ஆவது ஆண்டு பெரிய செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கிறார், பணக்கார குடும்பம். அதனால் அவருக்கு நல்ல கல்வி அவர்கள் பெற்றோர் கொடுக்குறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். இருந்தாலும் அவருடைய 20வது வயதில் அவர் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து அப்போது இருந்த சிஸ்டத்தின் சபையில், ரொம்ப ஸ்ட்ரிக்டான சபை, துறவிகள் கடுமையான தவம் ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கிற சபையில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த சபைக்கு போகிறார். அந்த சபைக்கு இவர் போகிற மட்டும் இல்லாமல் இவருடைய சகோதரர்கள் 5 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர்களோடு ஏறக்குறைய 24 நண்பர்கள் அவங்களையும் அழைச்சிட்டு அந்த சபைக்கு போகிறாங்க. அதுவரை அந்த சபையை ரொம்ப இறக்குன்ற நிலையில் இருந்த காங்கிரிகேஷன் வாஸ் டையிங். ஏன்னா அதிகமாக அதில் யாருமே இல்லை. எனவே இவருடைய வருகைக்கு பிறகு, இவர் அந்த சென்ற பிறகு அந்த சபை உத்தேஜி பெறுகிறது. நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, பணிகள் விறுவிறுப்பாக நடக்கின்றன. இவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இவருக்கு மாதா மீது ரொம்ப பக்தி, சிறு குழந்தையிலே ரொம்ப பக்தி. இவருடைய புலமையை பார்த்து பிரான்ஸு, ஜெர்மனி அரசு அதிகாரிக்கெல்லாம் இவர் அட்வைசராக, ஆலோசகராக மாறுகிறார். திருத்தந்தைகளுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இவருடைய கருத்துக்கள் நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது சமாதான தூதுவராக மாறுகிறார். இப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் இவர் அங்கு இவருடைய திரவமடத்தில் இருக்கின்ற மாதா கபி கிட்ட கடந்து போகிறப்போ தன்னுடைய தொப்பியை கலட்டிட்டு ஆவே மரியா, ஆவே மரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். ஒவ்வொரு முறையும் அவருடைய கபியை கடந்து செல்கிறார். இப்படி பல நாள் போயிட்டு இருக்க, ஒரு நாள் திடீர்னு ஆவே மரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஆவே பெர்னார்ட் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்கு வரியா சுற்றி முற்றி பார்க்குறார். யாரான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. கடைசியாக அன்னை மரியாதான் என்று இவர் அந்த அன்னை மரியாவின் மீது கொண்ட பக்தியினால் மாதா ஆவே பெர்னார்ட் அப்படின்னு இவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்னை மரியாவின் மீது அவ்வளவு பக்தி கொண்டவராக இவர் வாழ்ந்திருக்கிறார். கடைசியில் இவருடைய காலகட்டத்தில் சண்டை நடந்தப்போ ஹோலி லேண்ட், புண்ணிய பூமியில் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. 2வது சிலுவை போர் வர ஆரம்பிக்கிறது. எனவே புண்ணிய பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லாம் பண்டு தரத்தி அவர் அனுப்புகிறாரு. இருந்தாலும் அவனுடைய ஒற்றுமை இல்லாதனால அந்த சிலுவை போரிலே கிறிஸ்தவர் படையானது தோற்று விடுகிறது. இவருக்கு அது ஒரு பெரிய மன வலியை தருகிறது. இவ்வாறு கடைசி வரை நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 1153வது ஆண்டு இவர் கடவுளால் அழைத்து கொள்ளப்பட்டார். 1174வது ஆண்டு இவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்படுது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது. அப்போது இவரை பற்றி சொல்கிற செய்தி என்னென்னா, கடவுளுடைய அழைப்பை உணர்ந்த உடனே இவர் என்ன சொன்னாராம், தன்னுடைய தம்பி, கடைசி தம்பிகிட்ட கூப்பிட்டு அவர் போய்ட்டு நிவாட், நான் உனக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுக்குறேன். அதனால் நான் வீட்டில் உள்ள
இந்த சொத்துக்களை எல்லாம் நீ தான் பராமரிக்க போகிற, இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க தம்பி சொன்னாராம், நீ மட்டும் விண்ணகத்துக்கு போகணும், அந்த சொத்தை பார்த்துக்கணும், நான் மட்டும் இந்த உலகத்து சொத்தை பார்த்துக்கணுமா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாட்கள் கழித்து அவருடைய தம்பியும் அந்த சபையிலே சென்று துறவியாகிறார். அவங்க அப்பாவும் இவர் போகிறப்போ அவரோட போகிறார். அந்த அளவுக்கு இந்த குடும்பமே கடவுளுடைய அழைப்பார். அதனால தான் அவர் அடிக்கடி சொல்வாரா, நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது மாதாவை நோக்கி கதறுகின்ற யாருடைய மன்றாட்டுக்களையும் அன்னை மரியா புறக்கணிப்பில் என்று சொல்வார். அந்த அளவுக்கு பக்தி கொண்ட அவரை. எனவே கடவுள் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். அதற்கு நம்மையே நாம் தகுதியுள்ளவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி தகுதியுள்ளவர்கள் ஆக்கிக்கிட்டால் கடவுள் ஏற்றுக்குவார். இந்த நினச்சி நாட்களில் தகுதி இல்லைன்னா புறம்பே தள்ளப்படுவோம். எனவே நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக்க வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம்.